guys, welcome to Easy Daisy Cooking. இன்னைக்கு அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 4 கப் இட்லி அரிசி, அரை கப் வந்து துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு மினிமம் 3 hours ஊற வைக்கணும். அப்போ தான் வந்து தோசை கிறிஸ்பியாக இருக்கும். காரத்துக்கு நான் 30 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இதே கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1/4 கப் ராக் சால்ட் எடுத்திருக்கேன். இப்போ மாவை அரைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மிளகாய் போட்டு கொஞ்சம் அரைஞ்சோன்னு அதுக்கப்புறம் அரிசியும் துவரப்பருப்பும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அரிசி துவரம்பருப்பு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ஃபஸ்ட்டே வந்து ஃபுல்லாக ஆட் பண்ண வேணாம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைய தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. ஒரு 15 to 20 minutesல மாவு வந்து ரெடி ஆகிடும். இந்த மாதிரி நல்லா அரைஞ்சோன்னு எடுத்துக்கோங்க. மாவு வந்து ஒரு 2 to 3 days வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த தோசை ஊற்ற போகும்போது மட்டும் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லியெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணலாம். மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க. அப்போ தான் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பவுமே அடை தோசை ஊற்றும் போது சுற்றி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சென்டரில் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. கிறிஸ்பியான அடை தோசை ரெடி ஆகிடுச்சு. இது சைட் டிஷ் இல்லாமல் ப்ளைனாகவும் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி சைட் டிஷ் வேணும்னா தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க. அது இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக.